بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. நாங்கள் இன்றைக்கி முக்கியமான சப்ஜெக்டுகள் நிறைய பார்த்தோம். அதுதானே வாழ்க்கையில் படிக்க வேண்டிய சப்ஜெக்டுகள் தானே என்ன அதிகமாக இருக்குது. மனிதனுங்கிறது என்ன ஜஹலில் தான் இருக்கிறான், எப்பயும் அதை படிக்க மாட்டேது. ஒவ்வொரு பாடங்களும் நாங்கள் சைக்காலஜின்னு எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு தனி ஒரு துறை. ஆரம்ப காலத்தில் பொதுவாக ஒவ்வொருத்தரும் என்னத்தை படிக்கிறாங்களோ அது அவங்களோட அக்கீதா. அப்படிதானே, என்னத்தை நாங்கள் புக்காக வாசிக்கிறோமோ இல்லாட்டி நாங்கள் யார் எங்களுக்கு பிடிச்ச மாணவருடைய பயானை கேட்குறோமோ அதுதான் எங்களோட அக்கீதா. ஆனால் சரியான ஒரு விளக்கம் எப்போ கிடைக்குமெண்டா நாங்கள் அந்த வட்டத்திலேருந்து வெளியாகணும், சமூக அமைப்புலேருந்து வெளியாகும், காத்தாங்குடியிலேருந்து வெளியாகும், ஸ்ரீலங்காவிலேருந்து வெளியாகும். அப்படித்தானே, அப்பதான் சரியான இஸ்லாமிய முறை என்ன, இந்த ஹிலாஃபல் என்னத்துக்கு ஈக்குது. சும்மா வச்சுக்கொள்வோமே இந்த வரலாற்று சப்ஜெக்ட் அந்த காலத்திலேருந்து சண்டை பிடிச்சு கொண்டு போகிறேன். ஆனால் இது மதுஹபுடைய ஹிலாஃபங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, ஆலிம்களுக்கே தெரியாது. அப்போ அப்படியெல்லாம் ஈக்குது. அப்போ எவ்வளவோ சப்ஜெக்டுகள் ஈக்குது. ஏன் தெரியாததன் அடித்தான் என்ன, அந்த ஜஹிலின் நாள் அது மூலமாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன இந்த சைக்காலஜின்னு சொல்கிறது. ஆனால் சைக்காலஜி என்ற வார்த்தையை வச்சுதான் என்ன செய்யணும், இந்த சமூகத்துக்கு தாவத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இப்போ ஈக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேவையாக ஒன்று ஈக்குது. ஒருத்தர் லோயராக இருக்கணும். அப்படி ஒரு லோயராக இருந்தால் தான், ஒரு ஆலிம் லோயராக இருந்தால் தாங்க நடக்கும். சரியான ஷரியத்துடைய விடயங்களை தத்பீக் பண்ணலாம். நிறைய பேர் நாங்கள் படிச்சுக்கிறோம், எல்லாம் படித்து வச்சுக்கிறோம். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறதில்ல, எங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. இப்போ என்ன துறைகள், ஆயிரக்கணக்கான துறைகள் வளர்ந்து கொண்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து இந்த துறை சார்ந்தவர்கள்ட்ட தான் போகிறாங்க. இப்போ ட்ரக்ஸ் எடிக்ட் ஆன ஆக்களை வந்துட்டு யார்கிட்ட போய் சொல்கிறேன், சும்மா ஒரு மூளைகிட்ட போய் பேசுகிறாங்களா? இல்லை, அவரை திருத்தி வழி கொண்டு வாங்கிட்டு ஒரு சைக்காலஜி படித்த மூளைகிட்ட தான் என்ன செய்கிறாங்க, எது பேசுகிறாங்க. அப்போ அது மாதிரி நிறைய சப்ஜெக்டுகள் இருக்குது. இப்போ நாம் ஒவ்வொன்றிலையுமே என்ன செய்யணும், இந்த லேர்னிங் ஸ்கில்ஸை என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. மிச்சம் பேச விரும்பல. ஆனால் இன்றைக்கு படித்த விஷயங்கள் உண்மையாகவே எனக்கு 90 விதமான விஷயங்கள் என்ன தெரியாத சப்ஜெக்ட் தான் படிச்சுக்கிறோம். அதனாடி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நானும் கலந்து கொள்வேன், கட்டாயம் எல்லாரும் கலந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாக. ஜஸாக் அல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். எனக்கு இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு மிச்சம் ஒரு தியாகத்தோட மிகவும் சிரமப்பட்டு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய இந்த அனுபவம் என்ன வந்தால், உலமாக்கள் வந்துட்டு ஒரு துறையோட நின்று கொள்வது சமூகத்துக்கு அது பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கு. தற்கால சுச்சுவேஷன், எல்லா சுச்சுவேஷனையும் பார்த்தீங்கன்னா இவங்க முதலாவது ஞாபகப்படுத்தின மாதிரி எதை முதலாவது கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய பேசிக்காக இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையோடைய பேசிக் எல்லாமே நம்ம எதை வச்சு யோசிப்போம்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு யோசிப்போம். அதே இது வெளியே போய் யோசிக்க போகல அவங்க வந்து யோசிப்பாங்க, அவங்க ஸ்கூலில் படித்த விஷயங்கள் சேர்மார் படித்து கொடுத்தது அவங்களோட ஆணித்தரமாக இருக்கு. அப்போ அப்படித்தான் இந்த ஒரு அறிவு சார்ந்து போகணும்னா அதில் வந்து மேக்சிமம் நம்மளால் ஏன்ற அளவுக்கு நம்ம ஒரு துறையை சார்ந்து போகணுமெண்டா அதில் நம்மளுடைய ஏந்த அளவுக்கும் அதுக்குரிய முயற்சிகளை நம்ம செய்யணும். அந்த துறையை நாம் எவ்வாறு தெரிவு செய்யணுமோ அந்த துறையில் வந்து நம்மளை அதாவது எவ்வளவுக்கு நம்ம அந்த துறையில் நாம் போய் முயற்சி செய்யலுமோ அந்த துறை இல்லாமல் அப்படி ஒரு துறைகளை ஒவ்வொருவரும் இந்த இவங்க ஒரு துறையை தேர்வு செஞ்ச மாதிரி ஒவ்வொரு ஆலிம்களும் அவங்களுக்கு உரிய துறைகளை ஒரு தனியாக தெரிவு செஞ்சு கொண்டாங்கன்னா அது சமூகத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கு. அப்படி உதாரணமா இந்த தற்காலத்தில் இருக்கக்கூடிய எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஷரியாவுடைய துறைகளும் பலவீனத்தில் இருக்கி. அதே போல உலக கல்வியல் துறைகள், இந்த ஷரியாவுடைய இருக்கிறவங்க உலக கல்வியை சொல்ற விஷயமும் அதுல கொஞ்சம் பலவீனத்தை இருக்கு. ஏனென்றா ஷரியாவில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் துறையா இருக்கட்டும், இந்த துறைகள்லாம் வந்துட்டு மற்ற நாடுகள்ல வளர்ச்சி அடைந்த வீதங்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடைகள், அதாவது பாமர மக்கள்கிட்ட போய் சேரல. பொதுவாக
வெளிநாடுகளில் குர்ஆன் ஓதக்கோல குர்ஆனை பார்த்து ஓத போகும்போது அதுக்கு அவனோட முக்கியத்துவத்தை அவங்க வந்துட்டு உள்ளத்துல ஆணித்தனம் வச்சுக்காங்க. இப்ப கொழும்பு சைட்ல கொஞ்சம் எடுத்தா அது அந்த குர்ஆனை ஓதக்கூடிய அந்த நிலைமைகள் வந்துருக்கு. அதே நிலைமைகள் நம்மட மக்களுக்கு மத்தியில குர்ஆனை இப்படித்தான் ஓதணும், குர்ஆனை எப்படி ஓதுற என்ற அந்த பேசிக் தஜ்வீதுடைய இந்த ஒரு பேசிக் ஒரு ப்ரோக்ராம் கூட அதை ஒரு உலமாக்கள் எடுத்து செய்ய வேண்டிய தேவை சமூகத்தில் முக்கியமா இருக்கு. உதாரணமா ஒரு தஜ்வீதுடைய ஒரு 6 மாச கோர்ஸ் அப்படி பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய நிலைமையில அப்படியே அந்த சரியா ரீதியாகவும் இப்ப ஃபிக்கு 6 மாச கோர்ஸ் அப்படி பொதுமக்களுக்கு வந்துட்டு, அதாவது ஒரு துறை சார்ந்தவர்களுக்கு நாம என்ன பங்களிப்பு செய்கிறோம் அதுதான் முக்கியமாக தேவை உள்ளதா இருக்கு. நாம துறை சார்ந்து போறது முக்கியமாக இருக்கிறத போல இல்லாது துறை சார்ந்தவர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும். ஒரு நிறைய பேர் இந்த நிறைய டாக்டர்ஸ் மாதிரி கூட கேட்பாங்க, எப்படி குர்ஆனை எந்த முறையில ஓதுறது, எப்படி அதை விளங்குறது, எந்த வெப்சைட்ல போய் படிக்கிறது, குர்ஆனை படிக்கிறதோ எந்த விஷயமா படிக்கிறதோ எந்த வெப்சைட்ல நம்ம படிக்கணும், எதுல படிச்சா நமக்கு ஒரு நம்பகத்தன்மையா இருக்கும் என்று படிக்க வேண்டிய தேவைப்பாடு நமக்கு இருக்கு. அப்ப சமூகத்தோட சேர்ந்து நடக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறத வலியுறுத்தினாங்க. மிகவும் பிரயோஜனமா இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹு கைரன் வ அஹ்ஸனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் இடத்துக்காக வந்து கொஞ்சம் லேட் ஆகினாலும் வந்து சேர்ந்துட்டேன். ஏன்னா நம்மளை ஹசன் மௌலவி உலமாக்களுக்கு இப்படி ஒரு கதை கொண்டு திறந்து வச்சிருக்காருங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏனென்றா இப்போ நிறைய பேர் இப்போ புதுசாக வெளியாராக்கள் OAL யூனிவர்சிட்டி அப்படின்னு போய் ஒரு லெவலில் அடைஞ்சிட்டு வந்தாலும் இங்கே நமக்கு சரியான களம் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்கிற, நான் ஒரு டீம் ஒர்க் பண்ணல, நம்ம டீமாக இருந்து செய்ய இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்குள்ள இப்படியான ஒன்றை திறந்து வச்சது உண்மையிலே பெரிய சந்தோஷம். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளில் இருந்த வகையில் அங்கே பாடத்திட்டத்துக்குள்ளேயே இல்முன்னப்ஸ் அத்தர்பவி சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜிங்கிற பாடத்திட்டத்துக்குள்ளே இருக்கு. துருக்குத்ததிரிஸ் எவ்வாறு கற்பிக்கணும், பிள்ளைகள் எப்படி படிக்கணும்ங்கிற விஷயம் இருக்கு. பகுது எழுதுறது மனாஹிஜுல் பகுதுங்கிறது 3வது முஸ்தவா 4வது முஸ்தவா அப்படி பாடத்திட்டத்துக்குள்ளே இருக்கு. நாம் என்ன செய்கிறேன்னா சும்மா ஒரு 7ஆம் வகுப்பு வரக்குள்ள பிள்ளைகளை பகுது எழுதுங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் எப்படி எழுதுறேன்னு ஒஸ்தாதுக்குன்னு தெரியா, அந்த பகுதை பார்க்குற முறையும் தெரியா, பகுது எழுதுகிற முறையும் பிள்ளைகளுக்கு தெரியா. இப்போ அந்த விஷயங்களை கட்டாயம் நாம் மதரசாக்களில் நாம் கொடுத்தோம்னா அந்த விஷயங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் படிப்பு வடிகுது. ஆனால் அதுகள் கட்டாயம் மதரசாக்கள் உள்வாங்கப்பட்டால் பிள்ளைகள்கிட்ட கடுமையான ஒரு வினைத்திறனான விஷயங்களை இன்ஷால்லா எதிர்பார்க்கலாம். இந்த வகையில் இந்த விஷயங்களை அவங்க நலுமையாக போய் நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை சுருக்கமாக தரணுமென்ற வகையில் நிறைய விஷயங்களை தொகுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு, நாங்கள் ஜமியாவில் வந்துட்டு இளைஞர் விவகாரம் சம்பந்தமாக பாய் மசத் நான் பாய் சுமேதியாக்கள் சேர்ந்து ஒரு விஷயங்களை கையாண்டு வந்தோம். அதில் நிறைய பிள்ளைகள் நிற்கிற இதில் ஒர்க் அந்த இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்துட்டு போன பேட்சில் இருந்தார்கள். இந்த பேட்ச் செகண்ட் பேட்சுக்கு நாங்கள் இன்னும் கோல் பண்ணலை. ஆனால் 20 பேருக்கு மேலே ஆட்கள் ரெடியாக இருக்கு. பாய் சுமேதி அங்கே நான் அந்த இணைப்பு செயலாளர் இருக்கிறதால அங்கேருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, பிள்ளைகள் ரெடியாக இருக்காங்க, அவசரமாக நடத்துங்க அந்த கோர்ஸைன்னு சொல்லி. ஏன்னா வெளியே டீம் ரெடியாக இருக்கு பிள்ளைகள், ஆனால் நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. உண்மை அதுதான். இப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் அந்த 20 தலைப்பை ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை கொடுக்கணும். பல சவால்களுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகள் நமக்கு முதல் வந்து 8 மணிக்கு ஆட்கள் வந்துடுது. நாங்கள் எதிர்பார்க்கல அப்படி பிள்ளைகள் இருப்பாங்க இது. ஆனால் இளைஞர்கள் தொழிலோட உள்ள, நாங்கள் போன பேச்சில் வந்துட்டு 13 பேர் இருந்தாங்க. தொழிலோட உள்ள ஆட்கள் 4-5 பேர். அவங்க தொழிலை விட்டுட்டு அவங்க டைமுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள்னு சேர்ந்து வந்து அடுத்த பேச்சுக்கு ரெடியாக இருக்கு ஆட்கள். ஆனால் உலமாக்கள் வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு இப்போ நான் எனக்கு தலைப்பட்ட 2-3 தலைப்பு. அதில் வந்து இலங்கை வரலாறு சம்பந்தமாக முஸ்லீம்கள் வந்துட்டு எப்படி இந்த நாட்டுக்கு வந்தாங்க, என்ன நடந்துச்சு, பொருளாதார காலத்தில் நடந்துச்சு, போர்த்துகீய காலத்தில் நடந்துச்சு, இப்போ நாங்கள் எப்படி இந்த தேசப்பட்டண்டா என்ன, தேசியவாதம் என்றால் என்ன, சர்வதேச வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு, இப்படி 3 தலைப்பு தரப்பட்டுச்சு. அப்போ இப்படி தான் டிஸ்கஷன் சம்பந்தமாக அந்த பிள்ளைகளோட பேசக்குள்ள இலங்கை வரலாறு சம்பந்தமாக நாங்கள் பேசுகிற 50-60% விஷயம் அவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அவங்க முடிச்சு வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் எங்கே கொண்டு போய் அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுறோம்னா இஸ்லாம் என்ன சொல்லுது இது சம்பந்தமாக என்கிற அந்த விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாது.
மற்றது உலக வரலாறு நிறைய இந்த ஷேഖானா இருந்தாங்க அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு தெரியும். நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். நாங்கள் இந்த சரியா செக்ஷனும் நாங்கள் படித்து அந்த செக்ஷனும் படிச்சிருந்தா தான் நாங்கள் தப்பலாமே தவிர நாங்கள் அதில் மிஸ்டேக் கூட சில அவங்க திருத்தி தர அளவுக்கு சுச்சுவேஷன் உருவாகும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க நாங்களும் மற்ற துறைகள்லையும் கால் பதிச்சு அந்த விஷயங்களை நாங்கள் விளங்கித்தான் இப்போ நாங்கள் சமூகத்துக்குள்ளே இறங்க வேண்டியது. இதே மாதிரி தான் நாங்கள் உஸ்தாதுமார்களாக இருக்கிற நாங்கள் கூட சில புது புது விஷயங்களை அப்டேட் ஆகி கொண்டு இருக்கணும். குறிப்பாக வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய கதவுகளை திறந்துட்டாங்க. இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி நம்ம பக்கத்தில் இருக்கி நாங்கள் உலகமாக்கள் யாருமே பயன்படுத்துறதில்ல. நிறைய லேசான கோர்ஸ்கள் டிகிரி கோர்ஸ்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மட்டக்கில் காத்தாங்குடியில் பிறந்த ஒரு ஆள் வந்துட்டு ஆக லேசாக பிரயாணம் மேற்கொள்ள தேவையில்ல. பள்ளியில் இருந்துட்டு மதரசாவில் இருந்துட்டு ஒரு ஆக டோட்டல் யார் டிகிரி செய்யணும் 2 லட்சம் இருந்தால் காணும். இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சான்ஸ் இருக்கு. பேரதனி யூனிவர்சிட்டியில் ஆகப்பெரிய வளங்கள் இருக்கு. நான் மதினால் இருந்து வந்த உடனேயே இந்த டிகிரி முடிச்சுட்டு வந்து ஒரு மாதத்தாலே பிஜிடி கால் பண்ண உடனே போட்டேன். பிஜிடி முடியும் அடுத்த நிமிஷமே எம்ஏ கால் பண்ணால் போட்டேன். இதான் முடிஞ்சிட்டு இப்போ நமக்கு கலாநிதி மட்டும்தான் இருக்கு. நாம நினைக்கல, ஆனால் நாம் ஒரு துறை ஏலண்டோன்ட்டு செய்யலைன்னா அங்கே போகல, அங்கே அடுத்தது செய்யலைன்னா அடுத்ததுக்கு போகல, அந்த ஒரு கட்டம் இருக்கும். எனவே அந்தந்த ஸ்டெப்பாக மூவ் ஆகித்தான் நாம் என்ன செய்யணும், போகணும். எனவே உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் நான் ஒரு தரம் ஏழு எழுதினம் அதில் ஒரு பாடம் எழுந்துச்சுன்னா அதோட விட்டு 3 இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அடுத்ததுக்கு வரலாம். அடுத்ததுலேயும் சவால்கள் பிரச்சனைகள்ங்கிறது இந்த படிப்போடு நாங்கள் இறங்கினோம்னா நிச்சயமாக அது தவிர்க்க இல்லாத ஒன்று நம்மளால. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அது கொஞ்ச காலத்துக்கு பின்னால நம்மளை ஒரு நிலைமையில ஒன்று வைக்கக்கூடாது நாங்கள் யோசிப்போம். இவ்வளவு கஷ்டப்பட்டுறீங்க நாங்கள் இதுக்கு இவ்வளவு இதுக்கு பின்னால இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத எங்களை சமூகம் அந்த இடத்தை தரும் நிச்சயமா. எனவே நான் வேண்டிக்கொள்கிற விஷயம் என்னன்னா இப்படியான விஷயங்கள்ல நாங்கள் சந்தோஷமா பங்கெடுக்கணும். எங்களால் முடியுமான விஷயங்களை நாங்கள் பின்னுக்காகாமல் நாங்கள் முன்னுக்கு வந்து செய்யணும். இப்போ நாங்கள் அடுத்த விஷயம் என்னென்னு எம்மியோட அடுத்த ப்ரோக்ராமுக்கு நிறைய உலமாக்கள்கிட்ட நாங்கள் உங்களுக்கு விஷயங்கள் என்னென்ன தெரியுமோ அதை நீங்கள் முக்கரராத்தாங்க, அதை வச்சு நாங்கள் தொகுத்து தான் இனி தற்பக்கண்டு போகையில்லா சுச்சுவேஷன்ல இருக்கி நீங்கள் எல்லாரும் முன்னுக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர் இந்த நாடு செழிப்பாக அமையும் வந்து இந்த இடத்துல கேட்டு விடைபெறுகிறேன். வாசதான். சரி, இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். வருகை தந்த அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதாவது குறுகிய சின்ன சின்ன உரைகள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கண்ணியமான உலமாக்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். முதல்ல அல்லாஹுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மஸ்ஊலியத்தை சரியான முறையில் நிறைவேற்றியவர்களாக நானும் நீங்களும் ஆகணும் என்ற பிரார்த்தனையோட முடிச்சு கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.